Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். ரெண்டுமே grapes வச்சு தான் செய்ய போறோம். வாங்க அது எதெல்லாம் யூஸ் பண்ணி செய்றோம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். First one வந்து grape jam செய்ய போறோம். இதுக்கு 100 கிராம் போல திராட்சை எடுத்துர்க்கேன். இதுல இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு கொட்டை எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சுனா சீட் இல்லாத grapes வாங்கிக்கோங்க. கருப்பு திராட்சையோ இல்ல பச்சை திராட்சையோ வாங்கிக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். கொட்டை எடுக்காம போட்டிங்கன்னா லைட்டாக கசந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அங்கங்கே கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேப்ஸை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிச்சிடும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதனால் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்ல திக்கா வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கெட்டியாகணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சு அது நல்ல ஒரு ஜாம் பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் அடுப்பில் தான் வச்சுருக்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு ரெடி ஆயிரும். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி அது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சூப்பராக கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் திக்காயிட்டே வருது. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். பாருங்கள் இப்போ கரண்டிலேருந்து ஊற்றும் போது பாருங்கள் எப்படி ஸ்லோவாக வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக கொட்டும். அதில் ஆஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் கெட்டியானோன்னு கொட்டிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு தட்டில் வந்து நெய் தடவிட்டு நீங்கள் இதை ஆற வச்சுக்கலாம். நீங்கள் நெய் தடவாமல் கூட ஆற வச்சுக்கலாம். ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுலபமான கிரேப் ஜாம் ரெடி. இதை நீங்கள் இட்லி, சப்பாத்தி, தோசை இல்லாட்டி பிரெட் கூட வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிரேப் ஜூஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 100 கிராம் போல் திராட்சை எடுத்துக்கோங்க. திராட்சையை நல்லா அலசிட்டு ஒரு பேனில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 100 ml இருக்கும். இதில் 100 கிராம் திராட்சை போட்டுக்கோங்க. இது 1 கிளாஸ் கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் இருந்தால் போதும். ரொம்ப பழம் உடையிற அளவுக்கு வைக்க வேணாம். இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது அதில் இருக்க கெமிக்கல்ஸ்லாம் போயிடும். தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட சர்க்கரை, இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் திராட்சை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பால் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் திராட்சை எடுத்திங்கன்னா 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வடிகட்டிட்டு நம்ம குடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுலபமான கிரேப் ஜூஸ் ரெடி. நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க. நன்றி.